சிலுவை பாதை உணரை ஓர் ஆன்மாவின் பயணம். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் வெறும் ஒரு சடங்காகவோ அல்லது வழக்கமான நடைமுறையாகவோ இந்த சிலுவை பாதையை செய்யவில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் எருசலேம் வீதிகளில் நடந்த அந்த இரத்தக்கரை படிந்த பயணத்தை இன்று நம் அன்றாட வாழ்வின் வீதிகளில் தியானிக்கப் போகிறோம். இன்றைய உலகம் வேகமானது. இங்கே வெற்றி கதைகளுக்கு மட்டுமே மதிப்பு உண்டு. ஆனால் இதோ இங்கே ஒரு மனிதர் இல்லை. நம் கடவுள் தோல்வியுற்றவராக, அவமானப்பட்டவராக, இரத்தமும் காயமுமாக நம் முன்னால் நிற்கிறார். இது ஒரு கடவுளின் தோல்வி கதை, அவமான கதை. ஏன் அப்படி? தோல்வி வெற்றியாக மாறும் விந்தையை தியானிப்போம். நம் தனிமையின் வழியை அவர் அறிவார் என்பதால், நம் மனித பலவீனத்தில் பங்கேற்க விரும்புவதால், நம் மீது அநீதியாக சுமத்தப்படும் குற்றங்களில் நம் இயலாமையில் அவர் இருக்க விரும்புவதால், நம் தோல்விகளில் நாம் துவண்டு போகும்போது நம் கைகளை பிடித்து தூக்க அவர் விழுந்தே தீர வேண்டும் என்பதால், நம் சோதனை நேரங்களில் நமக்காக பரிந்து பேச தாமே அவர் சோதனைக்கு உட்படுத்தி கொண்டதில், எத்தகைய துன்ப சூழ்நிலையிலும் தன் உடனிருப்பை உணர்த்தும் நம் கடவுள் இம்மானுவேலாக நம்மோடு இருக்கிறார் என்பதால், இந்த சிலுவை பாதையில் ஒவ்வொரு நிலையிலும் இயேசு நம்மிடம் நேரடியாக பேசுகிறார். மகனே,